தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்த்ததில்லை. தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை 5 முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர். பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்ட பொழுது பல்லாயிரம் கோடிக்கணக்கான நிலங்களை மீட்டெடுப்பதிலே சொல்றேன். தொடர்ந்து இதையெல்லாம் செய்திருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாநாடு மட்டும் நடத்தி முழு பெயரையும் அவங்க எடுத்துக்க போறாங்களாம். தமிழ்நாட்டுக்கே கடவுள் கருணாநிதியா? முருகரையும் கருணாநிதியும் ஒப்பிடுகிறார் என்றால் அன்பில் மகேஷுக்கு மூளையும் கிடையாது. ஒரு வாயில் எதனா வெக்கனையா வருது எனக்கு. கருணாநிதி யார்? எம்பெருமான் முருகன் யார்? திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்து இன்றைக்கு திருட்டுத்தனமாக ஆட்சியை பிடித்திருக்கிற அந்த கருணாநிதி கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமையையும் எம்பெருமான் முருகனையும், நான் கிருத்தவனாக பேசுகிறேன், எம்பெருமான் முருகனையும் ஒப்பிடுகிற அன்பில் மகேஷ் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முருகரையும் கருணாநிதியும் ஒப்பிடுவது ஒரு கேவலமான இழிவான சொல். கருணாநிதி கோபாலபுரத்துல ஊழல் செய்து அந்த அம்மையார் அவரை ஜெயிலுக்கு சிறைக்கு இழுத்து கொண்டு போகும்போது ஐயோயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்ன காணொலி எல்லாம் அன்பில் மகேஷ் அவர்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவரை போல முருகர் எங்கேயாவது தேடினாரா? கடவுளே இல்லை என்று சொன்ன இந்த கேடுகட்ட கோபாலபுரத்தின் ஆட்சி, கடவுளே இல்லை என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை எதிர்க்க அறநிலைத்துறை, அதற்கு திருட்டுத்தனமான ஒரு அமைச்சர். அவர் இன்றைக்கு பேசிக்கா ஒரு கிறிஸ்டியனு, ஆனா அவர் வேஷத்தை போட்டுக்கொண்டு பட்டை அடித்துக் கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அன்பில் மகேஷ் சொல்கிறேன், உங்களுக்கும் முடிவு கட்டும்படியாய் இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய பிரமாணமான மாநாடை இந்த தமிழக மக்கள் பக்தர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த வார்த்தையை திருப்பி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.